அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம தொடர்ந்து குர்ஆனுடைய வசனங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ சூரா அன்-நஹ்ல் பார்க்க போகிறோம். வசனமே பார்த்தீங்கன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஜித்னி இல்மா. வசனமே பார்த்தீங்க அப்படின்னா, அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூ அப்படின்னு வரும். அம்ரு அப்படின்னா கட்டளை, இறைவனுடைய கட்டளை இறங்குது. சரியா? அதாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துடுச்சு. சுபஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அதனால அதுக்காக நீங்க அவசரப்படாதீங்க. இவங்களுடைய இணை வைப்பு செயல்களை விட்டு அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனும் ஆவான். போய் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுன்னு ஆரம்பிக்கிறான். ஸோ கட்டளை அப்படிங்கிறது இன்னும் அந்த ஆயத் அம்ரு இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். எங்கெல்லாம் அம்ரு வருதோ ஆயத்து வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா அது ஒவ்வொன்றத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கும். அதாவது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்னிங், நீங்கள் எப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா நான் என்ன செய்வேன், நமக்கு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள், இது எல்லாமே ஆயத் அம்ருக்குள்ளே தான் வரும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த கெட்டவர்கள், இந்த இணை வைப்பாளர்களுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இறைவன் சொன்ன சட்டங்களை தான் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறவங்க இறை நிராகரிப்பாளர்கள். அந்த தான் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்ட அந்த சட்டத்திட்டங்களை இறை நிராகரிப்பாளர்கள் ஒரு சட்டம் கொடுப்பாங்க. அந்த சட்டத்தை யார் ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க இணை வைப்பாளர்கள். அல்லாவுக்கு இணையாக இவங்கெல்லாம் நம்ம வச்சுட்டோம். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இன்னைக்கு நம்ம எவ்வளோ பாருங்க, நம்ம ஒரு 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 சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம், இஸ்லாம் முறைப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். இஸ்லாமுங்கிறத விடுங்க, ஒரு ஒரு நீதியாக ஒரு மனுஷத்தன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அது கூட விடாமல் நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், ஒரு வேலை இடத்துல ஹையர் அஃபீஷியல்ஸ் நமக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய அம்மாவோ மாமியாரோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய நாடு வரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் பண்ணுறத நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வந்துடுச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அடுத்து பாருங்க, யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபத்தகூன். அப்போ அவன் அந்த ரூஹை வானவர்களின் மூலம் தனது கட்டளையினால் தான் விரும்பும் அடியார்கள் மீது இறக்கி வைக்கிறான். இந்த ஏவுரையுடன் மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே எனக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த ரூஹ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? வானவர்கள் மூலமா அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு அந்த ரூஹ் அனுப்புறானா. அப்போ நம்ம நினைக்கிற ரூஹ், அதாவது திரும்பவும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், தெரியாதது பல இருக்கு. சரியா? அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை கொண்டு நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் அ பிகினிங் ஸ்டேஜ். சரியா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடக்கூடியவர்களுக்கு இந்த ரூஹை நான் அனுப்புவேன். சரியா? இன்னும் இவங்க அந்த ரூஹை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வானவர்கள் மூலமாக நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரூஹ் அப்படிங்கிறது இறை செய்தி அப்படின்னு நமக்கு மொழிபெயர்த்து தராங்க. அதாவது அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை ஆன்மா, ரூஹ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஆன்மா மட்டும்தான், நம்ம ஆன்மா அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சிருப்போம். பட் ஆன்மாவை கடந்து என்னென்ன நீங்கள் செய்யணும், என்னென்ன நீங்கள் செய்யக்கூடாது, ஸோ இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்தை
இறைவன் தான் நாடுகிறவர்களுக்கு ஏற்படுத்துறான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறை தூதர், அவங்க வேற கேட்டகரி. ஆனால் இன்னைக்கும் எத்தனையோ நல்ல மனிதர்கள் நம்மளுடைய லைஃப்ல வந்து இருக்காங்க இல்லையா? நல்லது இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, நல்லது கெட்டது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேரு தான் வந்து ரூஹ், அதாவது தலைமைத்துவ பண்பு. ஸோ அதை வந்து இறைவன் நாடக்கூடியவர்களுக்கு தருவான். அண்ட் மலக்குமார்கள் கிட்ட கொடுத்து இது பண்றத இது வந்து வஹியாக நம்ம பார்க்குறோம். வஹி பொறுத்த வரைக்கும் இறை தூதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவான். ஸோ வஹி நமக்கு இப்போ க்ளோஸ், வஹி யாரும் கொண்டு வர போறதில்ல. இனிமே ஒரு சட்டத்திட்டங்கள் அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வர போறதில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறணும். ஆல்டர் பண்ணணுமானா ஆமாம், பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அன்னைக்கு வந்து என்ன சொல்றது, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு இருந்த அமௌண்ட்டு இன்னைக்கு இருக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ரூபா கூட பஸ்ஸில் போயிருப்போம். இன்னைக்கு மினிமம் 7 ரூபா 5 ரூபா, மேக்சிமம் 15 ரூபா 20 ரூபா கூட இருக்கு. அப்போது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல சில விஷயங்கள் மாறுதல்கள் அடையும். ஆனால் டிக்கெட்டு மாறல, டிக்கெட் இருக்கு. டிக்கெட்டு கொடுக்காம நான் வந்து வேற எதையாவது கொடுத்து நான் வந்து பயணம் செஞ்சிடுறேன்னா? இல்லை, டிக்கெட்டு கொடுத்து நான் பயணம் செய்கிறேன், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நான் பயணம் செய்கிறேன். ஸோ இது காலத்துக்கு தகுந்தாப்புல அமௌண்ட் வேணால் மாறலாமே ஒழிய விஷயம் மாறாது. ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய சட்டங்கள் காலத்துக்கு தகுந்தாப்புல மாறுமே ஒழிய, அதாவது அதனுடைய என்ன சொல்றது, பரிணாமம் அடையுமே ஒழிய இறைவன் சொன்னதுக்கு முற்றிலுமா மாறுதலா வரக்கூடியது எதையுமே நம்ம ஏத்துக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்றான், நான் விரும்புறவங்களுக்கு இந்த ரூஹ, இந்த வஹியை நான் அனுப்புவேன். 3வது பாருங்க, ஹலக சமாவாதி வல் அர்த பில் ஹக் தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் படைத்திருக்கிறான். அவர்களின் இணை வைப்பு செயல்களை விட்டு அவன் மிகவும் மேலானவன். அப்போ இணை வைப்பு செயல்கள், இப்போ நம்ம இறைவனை நம்பி இறைவன் சொல்றத கேட்டு நம்ம நடக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், இறைவனை தவிர வேற யார் என்ன சொன்னாலும் கேட்டு நம்ம நடக்கிறோம். பட் அப்படிலாம் நம்ம நடந்தாலும் நம்ம இணை வைக்கிறத விட்டு அவன் தனித்து இருக்கிறான். அவனுக்கு எந்த வகை தேவையும் இல்லை. ஸோ இறைவன் மிக மேலானவன். 4வது ஆயத்து பாருங்க, ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ கஸீமும் முபீன். அவன் மனிதனை ஒரு துளி விந்திலிருந்து படைத்தான். ஸோ எடுத்தோனையே வஹி நான் யாருக்கு வேணா கொடுப்பேன், அது என்னுடைய சாய்ஸ், நான் தேர்ந்தெடுக்கிற மனிதனுக்கு மலக்குமார் மூலமா கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப என்னுடைய இந்த கட்டளைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க வேற இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் விட நான் மேலானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். 4வதாக என்ன சொல்றான் அப்படின்னா மனிதனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். நீங்க எப்படிப்பட்டவங்க, ஒரு சின்ன விந்துல இருந்து உங்களை நான் படைச்சேன். இன்னும் வந்து அந்த மனிதன் இறைவனுக்கு எதிராக வெளிப்படையா தர்க்கம் புரிபவனா இருக்கான். ஸோ மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட மனிதன் தான் என்ன பண்றான், அவனை தான் நான் ரொம்ப அற்பமான விஷயத்துல இருந்து படைச்சேன், ஆனா அவன் தான் அதிகமா தர்க்கம் புரியுறான். இன்னைக்கு நம்மளுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகள், பிறப்பால, மொழியால, இன்னும் வந்து அவங்களுடைய நாடுகளால, அவங்களுடைய குலப்பெருமை, இப்படி ஏகப்பட்டது எல்லா இடத்துலையும் இருக்கு. முஸ்லிம்கள்ட்ட இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. எல்லா இடத்துலையுமே இந்த பிறப்பால உயர்வு தாழ்வு பார்க்கறது இருக்கு. நம்மளுடைய ஸ்டேட்டஸை வச்சு உயர்வு தாழ்வு பார்க்கறது இருக்கு. அப்போ இது 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 எல்லாத்துலயும் இருந்து நம்ம வந்து இறைவன் சொன்ன முறைப்படி இருந்திருந்தா நம்ம இப்படிலாம் இருந்திருக்க மாட்டோம். பட் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்காம வேற யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை கேட்கறதன் விளைவு தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். அப்போ மனிதனை பத்தி அல்லாஹ் சொல்றான், மனிதன் தர்க்கம் புரிபவனாக இருக்கிறான் அப்படின்னு. இனி 5வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, வல் அன் ஆம ஹலக்ஹா
லகும் ஃபீஹா திஃபுஉம் வ மனாஃபிஉ வ மின்ஹா தஅகுலூன். அப்போ அவன் கால்நடைகளையும் படைத்தான், அவற்றில் உங்களுக்கு உடையும் இருக்கிறது, உணவும் இருக்கிறது, இன்னும் பல பயன்களும் இருக்கிறது. அப்போ மனிதனை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு கால்நடைகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஸோ அவன் கால்நடைகளையும் படைச்சிருக்கான், அதுல உங்களுக்கு வந்து உணவும் இருக்கு, உங்களுக்கான எல்லா தேவைகளும் கால்நடைகள் மூலமா நான் தரேன் அப்படிங்கிறான். ஸோ இன்னைக்கும் கால்நடைகள் மூலமா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் அதை செய்ய விடாம இந்த பீட்டா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல, இதெல்லாம் நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. ஒரு ஒரு கால்நடைய நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதற்குரிய பயன் நமக்கு இருக்கணும், அது இருக்கு. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து தேவையே இல்லாத விஷயங்களை அழகுக்காக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நாய்களாக இருக்கட்டும், மற்ற பூனைகளாக இருக்கட்டும், மரபணம் மாற்றம் செய்யப்பட்ட விலை உயர்ந்த நாய் இதெல்லாம் கூட நீங்க வச்சுக்கிடலாம். ஆனா உங்க வீட்டுல நீங்க பால் கறந்து இது பண்ணக்கூடிய மாடு, அதுவும் நாட்டு மாடு நீங்க வச்சுக்கிற முடியுமா அப்படின்னா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஏதாவது மாடு, ஆடு, கோழி ஏதாவது இருக்குதா? நீங்க ஏன் பீட்டாவை நோக்கி போறீங்க? நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா? பட் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், நமக்கானது ஹலாலா ஹராமான்னு கேட்டு வாங்கி அறுத்துலாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம ஏதாவது செய்கிறோமா? அது 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 நம்மளுடைய வீட்டில் உள்ள குழந்தைங்க இதோட இதில் இருக்க போகிறாங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இதில் பண்ண வைக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நம்மள எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுறோம்? நீ நல்லா படி, பெரிய இடத்துல வேலைக்கு போ, அவன் என்ன சொன்னான், என்ன வேலை வாங்கினா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியோ பட் நீ வேலைக்கு போ, நல்லா சம்பாதி. இதைத்தானே நம்ம முஸ்லீம் பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதற்காகத்தானே நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறோம், நல்ல வேலை பார்த்து நல்லபடியாக இருக்கணும், அதுக்காகத்தானே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வந்து இந்த கால்நடைகள் மூலமாக நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறான். இன்னும் 5வது வசனம் பாருங்க. வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரீஹூன வஹீன தஸ்ரஹூன். மேலும் மாலை நேரத்தில் அவற்றை நீங்கள் ஓட்டி வரும்போதும் காலை நேரத்தில் அவற்றை நீங்கள் ஓட்டி செல்லும் போதும் அவை உங்களுக்கு அழகாக காட்சியளிக்கின்றன. ஸோ ஒரு சின்ன இன்னைக்கு நம்மள யாருமே ஒரு பர்சன்ட் கூட இந்த ஆடு மாடு இந்த இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோமா, அந்த இதில் நம்ம ஈடுபடுறோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் அதை காலைல ஓட்டிட்டு போகும்போதும் சாயந்தரம் நீங்கள் அதை திருப்பி கொண்டு வரும்போதும் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியை நான் வச்சுருக்கேங்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலைல வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு நம்மளுடைய கணவர்களை தான் நான் சொல்கிறேன். நம்ம கூட சுபஹான் நல்லா வேலைலாம் போகாமல் வீட்டில் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்காங்க. வேலைக்கு போகிற சகோதரிகள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு. நமக்கு அந்த சிரமம்லாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். பட் இந்த ஆண்களாக இருக்கட்டும், அந்த காலையில் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவங்களுடைய முகத்தில் தெரிஞ்சிடும் எவ்வளோ கடினமான ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம அதை உணர முடியும். ஸோ அந்த கடினம் எல்லாம் வீட்டில் வந்து காமிக்கிறாங்க. நம்மளால் அதை வந்து நல்ல முறையில் நம்மளால் அனுபவிக்க முடியல. அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியுதா அப்படின்னா, அப்போ வந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆடு மாடுகளை நீங்கள் ஓட்டி செல்லும் போதும் அல்லது ஓட்டி கொண்டு இங்கே வரும்போதும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அழகான அந்த ஒரு அழகை கொடுக்குறேன். ஸோ அந்த நீங்கள் அந்த பட்டியெல்லாம் இப்போ நான் ட்ரெயினில் போகும்போது நான் பார்த்துருக்கேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடு மாடு அந்த கோழிலாம் வந்து கூட்டமாக இருக்கும்போது அது பார்க்கவே அழகாக இருக்கும். வாத்துலாம் அது அப்படியே அழகாக ஓடும். ஸோ இயற்கையான விஷயங்களை எல்லாம் இங்கே பேசுகிறான். நம்ம இயற்கைனா என்னன்னு இப்போ கேட்போம். அந்தளவுக்கு டெக்னாலஜி நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கு. ஆனால் சாப்பிட்றது டெக்னாலஜியை சாப்பிட முடியாதுல்ல, இயற்கையை தானே சாப்பிடணும்.
ஆனால் அது அவன் எந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸாக கொண்டு வந்துட்டான்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இருக்கிறதுலையே ஆடு தான் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் ஆட்டுடைய விலை பாருங்க, மாடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே சமயம் அதனுடைய லைஃப், அதை அதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, அதனுடைய லைஃப்பும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப மாட்டுக்கறியுடைய விலை எப்படி இருக்குது, ஆட்டுக்கறியுடைய விலை எப்படி இருக்குது? ஆடு ஒன்றும் இல்லாத பொருள் இல்லை. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள், நீங்கள் இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்க, இந்த கறி சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் இதாக போயிடும், அந்த கறி சாப்பிட்டா இதாகிடும், வெஜ்ஜு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு, அந்த ப்ரொமோஷன் வேற. வெஜ்ஜை காட்டிலும் அடுத்து ஒரு கேட்டகரி வீகன். நாங்கள் வந்து லேபில் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம், அதை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் இயற்கையே சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு ப்ரோமோ. இப்போ இவ்வளோ ப்ரோமோஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாப்பிட்றதுக்காக தான் நான் இதெல்லாம் படைச்சிருக்கேன். அப்போ நம்மளுடைய ஐடியாலஜி எங்கே இருந்திருக்கணும்? நம்ம எதை பற்றி படிச்சிருந்துருக்கணும்? நம்ம எதை பற்றி சிந்திச்சிருந்துருக்கணும்? நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்துருக்கணும்? அவங்களுடைய லைஃப் எதை நோக்கி இருந்திருக்கணும்? இறைவன் பாதுகாப்பானாக. அடுத்து பாருங்க, தஹ்மிலு அஸ்காலக்கும் இலா பலதில்லம் தகூனு பிலாகிஹி இல்லா பிஷிக்கில் அன்ஃபுஸ் இன்ன ரப்பக்கும் லரஊஃபுர் ரஹீம். மேலும் சிரமப்பட்டே தவிர உங்களால் அடைய இயலாத இடங்களுக்கெல்லாம் அவை உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன. திண்ணமாக உங்கள் அதிபதி அளவிலா பரிவும் கருணையும் உடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அதாவது இந்த இடத்துல வந்து வாகனங்களாக அந்த விலங்குகள் தான் இருந்திருக்கு. ஸோ விலங்குகள் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல நமக்கு வந்து பெட்டாவும் அந்த விலங்குகள் இருக்கும். ஆடு, மாடு, குதிரை, கழுதை, எனிஹவ் அது நமக்கு வந்து பெட்டாவும் இருக்கும். நல்லா நம்மளோட விளையாடும், பழகும், எல்லாம் பண்ணும். அதே சமயம் அதை தான் நம்ம வந்து நம்மளுடைய பயணத்துக்கும் பயன்படுத்தி இருக்கோம். அப்படின்னா அது எவ்வளோ சிறந்ததாக இருந்திருக்கும். நமக்கு பெட்ரோல் பிரச்சனை இல்லை, ரோடு பிரச்சனை இல்லை. ஸோ அன்னைக்கெல்லாம் மக்கள் வந்து வெவ்வேறு இடத்துக்கு போகாமல் இருந்தாங்களா? இன்னைக்கு நமக்கு வந்து என்ன சொல்லி தரப்படுதுன்னா, இன்னைக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் தான் நம்மளை வந்து அதிகமாக வந்து வெளியே கொண்டு போகுது. நம்ம நல்லா வெளியே இடத்துக்கெல்லாம் நல்லா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க அப்படின்னு நம்ம வந்து படித்தோம். ஆனால் உண்மையில யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் எத்தனையோ தமிழர்கள் வெவ்வேறு இடங்கள்ல, ஆஸ்திரேலியா, இங்கிட்டு இந்த சைடு மலேசியா, சிங்கப்பூர், இந்த சைடு இன்னும் யூகே சைடு, எல்லா இடத்துலையும் அமெரிக்கா, எல்லா இடத்துலையுமே தமிழர்கள் வந்து பரவி இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ அடிமாட்டு இதுக்கு அவங்கள கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதை தாண்டியும் நிறைய என்ன சொல்கிறது, எவால்வேஷனில் வந்து நிறைய வந்து நடந்திருக்கு. நிறைய நம்ம வந்து வெவ்வேறு காண்டினென்ட்டுக்கே, கண்டங்களுக்கே நம்ம போயிருக்கோம், வந்திருக்கோம். தமிழர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி கலோக்கியலாக தான் வாழ்ந்திருக்கோம். எங்கெங்கே நமக்கு வசதி இருக்கோ அங்கங்கே நம்ம மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். எதை வச்சு? வெறும் அந்த கால்நடைகளை வச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஃப்ளைட் இருக்குது, இன்னும் வந்து ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, வண்டி இருக்குது, சைக்கிள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்த முடியுது? எத்தனை பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியுது? அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அண்ட் அதுக்குன்னு வந்து எவ்வளோ ஃபியூவலு, எவ்வளோ ட்ராக்கு, ட்ரெயினுக்கு ட்ராக்கு, பஸ்ஸுக்கு ரோடு, எவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு இதுதான். பட் அதெல்லாம் இப்போ டெக்னாலஜியோட இது. இப்போ அதை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னாலாம் முடியாது. அது இவால்வ் ஆகி வந்துருச்சு. கயிர் அல்ஹம்துலில்லாஹ், ஓகே. பட் இறைவன் சொன்ன இந்த விஷயங்களை நம்ம யோசிக்கவே இல்லை. அப்போது இது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடினா அவங்களுக்கு இது பெருசாக இருந்திருக்கும்.
எனக்கு இதுவே ஈஸியாக இருக்கே, இதை விட்டுட்டு நான் ஏன் இதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பான் நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் நம்ம அப்படி நினைக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் எனக்கு ஈஸி, நான் பஸ்ஸில் ஏறினேன்னா போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஈஸி. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு குதிரை, இன்னைக்கு குதிரைலாம் யாராவது வச்சிருக்க முடியுதா? யார்கிட்டையாவது இருக்கா? பார்க்குறோமா? ஆனால் நல்லா சொல்கிறோம், உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் படைச்சேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம யாரோடத ஏற்றுக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யோசிக்கவே முடியல. டோட்டலாக நம்ம இருக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்குள்ளே இருக்கோன்னு பார்த்துக்கிருங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாம் வந்து உங்களுக்காக தான் நம்ம பண்ணோம். அல்லாஹ் வந்து அளவில்லா பரிவும் கருணையும் உடையவனாக இருக்கிறான். வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீன வயஹ்லுகு மாலா தஅலமூன். மேலும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள், அல்லாஹ் குர்ஆன்ல இதனுடைய பெயர்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணுறான். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய காரு தான். ஆனால் அந்த காரில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது. பைக்கு தான், பைக்கில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இதனால் அந்த பைக்குக்கோ காருக்கோ ஏதாவது பயன் இருக்கா? பட் நம்ம ஒரு கழுதை வச்சுருந்தாவோ குதிரை வச்சுருந்தாலோ நம்மனால அதுக்கும் பயன். ஏன்னா நம்ம உணவு தருவோம், அதுக்கு பாதுகாப்பு தருவோம், அதனால நமக்கும் பயன். அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியை நம்ம மறந்ததனுடைய ஆரம்பம் புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி விலங்குகளை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம நமக்கு வந்து இயற்கையாகவே அந்த நன்றி உணர்வு இருந்திருக்கலாம். நம்ம ஒன்று கொடுக்குறோம், அது நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் வச்சில்ல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். டெக்னாலஜி அப்படிங்கிற பேரால் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது நம்மளை கூட்டு போகுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு பந்தமும் இல்லை, எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லை. பட் இன்றைக்கி வந்து நம்ம அந்த உயிரற்ற பொருட்கள் மேலே தேவையற்ற அன்புகள் வைக்கிறாங்கல்ல. என்னோட ரொம்ப பிடிச்ச பைக்கு, என்னோட ஃபேவரட் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய விலங்குகள் மேலே வச்சிருந்த பாசம். விலங்குகள் இன்னைக்கு இல்லை, அதனால அந்த மனுஷனோட மனசுக்கு அது தெரியாமல் அந்த பாசம் அப்படியே வருது. இன்னைக்கு அந்த உயிரற்ற அந்த காரு பைக்கு மேலேயும் நம்ம வந்து பாசம் வைக்கிறோம். பட் அல்லாஹ்வுடைய எந்த விஷயத்த நம்ம என்னவா மாற்றிருக்கோன்னு யோசிச்சு பார்த்துக்கிறோங்க. இதனால் யார் யார் லாபம் அடைஞ்சாங்க, யார் யார் நஷ்டம் அடைஞ்சாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கிறோங்க. இறைவன் பாதுகாப்பானாக. وَعَلَى اللَّهِ قَصْدُ السَّبِيلِ وَمِنْهَا خَائِرٌ وَلَوْ شَاءَ لَهَدَاكُمْ أَجْمَعِينَ. மேலும் கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை காண்பிக்கும் பொறுப்பு அல்லாஹ்வின் மீதே உள்ளது. அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான். இப்போ கோணலான பல வழிகள் இருக்கு, ஆனாலும் நேர்வழி காட்ட போறது இறைவன் தான். அவன் நாடி இருந்தால் எல்லாருக்குமே நேர்வழி காட்டியிருப்பான். பட் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். ஸோ இறைவன் நமக்கும் நேர்வழி காட்டுவான் அப்படிங்கிற நியத்தோட நம்ம வந்து இருப்போம். ஸோ ஒரு ஆடு மாடுகளை வச்சு, ஒரு விலங்குகளை வச்சு நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு அல்லாஹ் நமக்கு காமிக்கிறான். இன்னைக்கு உலகமே அல்லாஹ் சொன்ன மாதிரி கோணலான வழியில தான் இருக்கு. இருந்தாலும் இறைவன் நமக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய இருக்கான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.